உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை இன்றைக்கு நமக்கு வழங்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களை வழங்க இருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேரம் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தன்னை பின்னேடா நீங்கள் தென்வன் சென்று விட்டேடா கை பின்னேடா திங்கன் வந்து தேவா நீங்கள் பின்னேடா நீங்கள் கேடா திங்கன் மேடா கேடா நீங்கள் பின்னேடா பந்தி சென்று நேடா கை பின்னேடா கேடா திங்கை மேடா கேடா பர்டிகுலராக கன்னியாராசி 10ஆம் இடத்துல ஓடியோன குரு 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்துல குரு இருந்து நிறைய விரயங்கள், செலவுகள், எந்த காரியத்திலும் வெற்றி கிடையாது. வேலையில் கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற பணங்கள்லாம் லாக் ஆகிடுச்சு. கலை சம்மந்தப்பட்டவங்க சில வழிகள் பண்ணி அந்த முயற்சிகள் பாதியிலே நிற்குது, அதுக்கான வழிமுறைகள் தேடுறாங்க. அது இல்லாமல் வேலையில் டீக்ரேட் ஆகி கொஞ்சம் குழப்பமாக இருக்காங்க. அது இல்லாமல் மனசில் நிம்மதி கிடையாது, கடன் மனைவிகள்கிட்ட பிரச்சனை. ரெண்டாவது செலவு மேலே செலவுகள், யார்கிட்டே கடன் வாங்கி தான் அதை செலவு பண்ணணும், கடன் வாங்கி தான் கொடுக்கணும், மற்ற உதவியை எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைகள் இது இருக்குது. அதுவும் பர்டிகுலராக உத்தர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே ஒரு பலமான வழி இல்லை. இந்த பலமான வழிகள் வருமா, செயல் கிடைக்குமா, இப்படியே தான் இருப்போமா, நமக்கு கண்ணிக்குன்னு ஒரு உயர்ந்த நிலை வருமா வராதா அப்படின்ற ஒரு நிலைமைகள் ரொம்ப ஏற்பட்டிருக்கு. அது இல்லாமல் அரசியல் இருக்கவங்களுக்கு வெற்றியை வரணும், இல்லை அந்த அரசியலோட எதிர்கட்சியோட எதுவாக இருந்து தலைமையை பொறுப்பையோடு இருக்கணுன்ற போது அந்த செயல் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப பெரிய பலன்கள் இவங்களுக்கு வரப்போகுது. ரெண்டாவது இவங்களோட இது பங்குனி மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. பங்குனி மாதம், பங்குனி என்னது, பங்குனி, சித்திரை, வைகாசி, இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆனி, ஆடி, ஆவணி, இந்த 5 மாதங்களும் ஒரு பெரிய செயல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வருது. அவங்களுக்கு லாபத்தில் குரு போய் உட்கார போகிறார். ஸோ இந்த மே மாதம் லாபத்தில் போய் பலனில் உட்கார சொல்ல கண்டிப்பாக ஒரு வெற்றி. அவங்களுக்கான மேல் பொறுப்புகள், அரசியல்வாதியாக இருந்தால் பொறுப்புகள் வரும், பொறுப்பு கூடுதல் வரும், எல்லா வழியும் அனுகூலங்கள் அவங்களுக்கு கிடைச்சிடும். அது அப்படியே எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை தக்க வைக்கக்கூடிய நிலைமை அவருக்கு இருக்கக்கூடிய நிலைமை வந்துடும், வழியும் கிடைச்சிடும். அந்த செயல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் புது வேலைகள் இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்க அந்த நிறுத்தி போன படங்கள், வழிகள் அவங்களுக்கு செயல் வரும். பள்ளி ஆசிரியராக இருக்கவங்களுக்கு முதன்மை கிடைக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க ப்ரொமோஷன்ஸ், எதிர்பார்க்காத ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். வேலையில் ஹைக் சேலரி கிடைக்கும். வெளிநாட்டில் பயணங்கள் பண்ணி அது முடிவு எடுக்கிறவங்களுக்கு நல்ல வழி வரும். அது இல்லாமல் லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, புது தொழில் ஆரம்பிக்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல வழிகள் இந்த கன்னியாராசிக்கு ஏற்பட்டிருக்கு. வழிகள் இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா நல்லா ஆகிடும். காரணம், இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சனியும் 6ஆம் இடத்துல லக்ஷ்மி யோக ராகு இருக்கா. ராகு 12ஆம் இடத்துல குரு வர சொல்ல எல்லாத்தையும் பார்க்குறப்போ எவ்வளோ பணங்கள் விட்டாங்களோ அந்த பணங்கள் இதில் வரக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டிருக்கு. ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் நல்லா எடுக்கலாம். பொறுமையாக இருந்து கையாளி யோசனை பண்ணிங்களா, வெள்ள பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு. வெற்றி உங்களுக்கு இந்த 5 மாதத்தில் அனுகூலம் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு அப்புறம் அந்த புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இது மெதுவாக போவோம். வேலையில் ஸ்லோவாகவும் டல்லாகும். உடல் உபாதைகள், இந்த உடல் உபாதைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இடுப்பு, கால் வலி, நல்லமே தலைபாரங்கள். ரெண்டாவது பெண்களுக்கு ரத்த அழுத்தங்கள் இல்லைன்னா
சுகர் சம்மந்தப்பட்டதாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிலைமைகள் அதிகமாக இருக்குது. உணவு வழிமுறைகளை கரெக்டாக எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கன்னியாராசி வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் உணவு வழிமுறைகளை கரெக்டாக எடுத்துக்கினாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே நல்ல வழிகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் இவங்க வந்து ஆண்களாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த மார்பகம் வயிறு அது சம்மந்தப்பட்டதில் சில பிரச்சனைகள் வரும். அது இல்லாமல் தூக்கம் இருக்காது. சில குழப்பங்கள் எப்பவுமே யோசிச்சுன்னு இருப்பாங்க. வரவுக்கு மேல் செலவு இருந்துன்னே இருக்க அந்த எண்ணங்கள்லாம் அடுத்த வருஷம் மாறும். நல்ல வழிகள் அவங்களுக்கு கிடைக்க வந்திருக்கு. அதே நேரத்தில் இவங்க பெருமாளை தான் கண்டிப்பாக வேணும். திருப்பதிக்கு போயிட்டு வர்றது நல்லது. பெருமாள் கோயிலில் வந்து படுத்து இருக்கக்கூடிய பெருமாள், அதாவது அனந்த சயனமாக இருக்கக்கூடிய பெருமாளை வெள்ளிக்கிழமையில் போய் இது பண்ணால் எங்கள் பக்கத்தில் இருந்தாலும் அதை போய் பண்ணினே வந்தீங்கன்னா கன்னியாராசிக்கு வெற்றி கிடைச்சிரும். அனுகூலங்கள் வந்து கரெக்டாக கிடைக்கும். ரெண்டாவது என்னென்னா புது வீடுகள் வாங்கிடுவாங்க. வீட்டில் நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கும். வீட்டில் வந்து நல்ல ஒரு என்னென்னா எப்போவுமே விசேஷங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் நல்ல வழிகளை ஏற்படுத்தின்னு போவீங்க. எதை நீங்கள் நினைக்கிறீங்க அந்த 6 மாதத்தில் அந்த வழிகளை வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை இல்லை. கன்னி அனுகூலங்களை எதிர்பார்த்த மாதிரியே வெற்றியை கிடைக்க போகுது. வழியும் கிடைக்க போகுது. கன்னிக்கு ரிஷபம் போல் அடுத்த வருஷம் நல்லா இருக்குது. சார் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தடவை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விளக்கமாக மிக அழகாக சொல்லியிருக்கீங்க, அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. அதுவும் பரிகாரங்களுடன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம் எப்படி எப்படி இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பிரமாதமாக சொல்லியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். 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 ரோஜா டிவி நேயர்களும் கோடான கோடிஸ்லையும் இன்னும் நிறைய சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.